ஓ முருகா, என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாக ஒரு சந்தோஷ செய்தியை ஒன்று கூறவே உன் அப்பன் முருகன் நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு கால் வலிக்கின்றது பிள்ளையே. என்னை உள்ளே நீ அழைப்பாயா தவிர்ப்பாயா? வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ அல்லது பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகச் சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம்முடைய வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல பிள்ளையே. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன் நம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கொடுக்காத ஒரு மன நிறைவை நிச்சயம் கொடுக்கும். கஷ்டத்தை நினைத்து மட்டும் துவண்டு விடாதே. கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும். சந்தோஷமும் அப்படித்தான் பிள்ளையே. வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் நீ ரசித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ ரசனையால் வாழ வேண்டும் தங்கமே. நீ சலித்து போகலாம், பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூல் இன்றி பட்டம் இல்லை, ஆனால் காற்றும் இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போல்தான் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல்தான். அதை தாண்டி உன் முருகனப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றே. இப்பொழுது உனக்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷம் அள்ளி வீச போகின்றேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உன் முருகனப்பா நான் அமர வைக்க போகின்றேன். உனக்கான பொறுமையையும் நான் சோதித்து விட்டேன் தங்கமே. அதிலும் என்னுடைய குழந்தை நீ வெற்றி பெற்று விட்டாய். காலம் கைகூடி வரும் நேரம் இது. நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று வரும். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். என்னுடைய நல்ல விஷயங்களை பற்றி கொண்டு